இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். வீட்டில் வேக வச்ச சாதம் இருந்ததுன்னா கொஞ்சம் பருப்பு போட்டு தாளிச்சா ரெடி. அதாவது நல்லெண்ணெய் பருப்பு சோறு சொல்லுவாங்க. நெய் சோறு சாப்பிட்ருப்பீங்களா? அந்த மாதிரி தான் நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு கொஞ்சம் பாசி பருப்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். நம்ம வீட்டில் சாதம் மட்டுமே இருந்த டைமில் அப்போ இதெல்லாம் ஒன்று டக்குன்னு பண்ணி உடனே சாப்பிட்ணும், பசிக்கு சாப்பிட்ணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முக்கியமாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதனால தெளிவாக இந்த டிஷ்ஷோட பேர்லேயே இருக்குது. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க. நல்லெண்ணெய் நெய் பருப்பு சோறு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1/2 கப்பு, நெல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, வேக வச்ச பாசிப்பருப்பு 3/4 கப்பு, மஞ்சள் தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 4 நம்பர், இடித்த பூண்டு 5 பல்லு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துட்டிங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6-7 பொருள் தான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை தாளிச்சிட்டு அந்த பருப்பும் போட்டு நீங்கள் சாதம் போட்டால் ரெடி. நான் யூஸ் பண்ணுறது இப்போ பாஸ்மதி ரைஸு. நீங்கள் வீட்டில் பொன்னி ரைஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் அந்த சாதம் வந்து நல்லா வெந்துக்கணும். வெந்த சாதம் தான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம். இந்த இடத்துல இந்த பருப்பு சோறுக்கு வந்து நம்ம துவரம்பருப்பு யூஸ் பண்ணலாமா இல்லை கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாமா கேட்டால் அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது, நல்லா இருக்காது. இந்த நல்லெண்ணெயோட இந்த தாளிப்போட இந்த பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அதிரடியாக ஏதோ சமையல் பண்ணணும், ஒரு பேச்சுலர் டக்குன்னு பண்ணணும், எனக்கு நிறைய டைம் இருக்கக்கூடாது, நிறைய பொருள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நினைக்கும் போது எங்கள் வீட்டில் அன்றைக்கும் பார்த்து பருப்பு இருந்தது, டக்குன்னு சோறு இருந்தது. சோறோட டக்குன்னு நம்ம நல்லெண்ணெய் போட்டு தாளித்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனது. வேறு எதுவுமே தேவையில்லை, தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அப்படியே சுடு சாப்பிட்லாம். ஆனால் பருப்போட அளவு மட்டும் அதிகமாக இருக்கணும், அரிசியோட அதாவது சாதத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கடுகு போடுறோம். அந்த கடுகு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டு போடுங்க. பூண்டு போடாமல் போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த வாசத்துக்கு வந்து அந்த பூண்டு தான் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த மனம் நல்லா வரதுக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே பூண்டு. சரிங்களா? இப்போது அந்த இடித்த பூண்டு வந்து நம்ம இதில் போடுறோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் பூண்டை நம்ம இதில் போடலாம். இதில் காரம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது, அந்த தாளிப்போட வாசம் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வரமிளகா இருக்குல்ல, இந்த வரமிளகாவை ஒன்றும் பாதியாக உடச்சி வச்சிடலாம். நீங்கள் அப்படி ஏதோ ஒன்று தொட்டுக்க ஏதோ தேவைன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த கொத்தவரங்காய் வறுவல் இருக்குல்ல, இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்ல, அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொத்தவரங்காய் ஃப்ரைக்கு தேவைப்பட்டா, அது கம்பல்சரிலாம் இல்லை. கருவேப்பிலை கொஞ்சமாக தாளி போட்டுக்கிறேன். நல்லா போட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் போட்ட உடனே அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பருப்பு ஊற்றிடுங்க. இப்போ இந்த பருப்பு போட்ட உடனே இந்த கலர் லைட்டாக மாறும். பருப்பு அதிகமாக இருக்கணும், புரியுதுங்களா? பருப்பு அதிகமாக இருந்தால் சாதம் கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் உப்பு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பெருங்காயம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் பெருங்காயம் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் உப்பு போட்ட பிறகு இதோட இந்த சாதம், இதை 2 விதமாக கொடுக்கலாம். இந்த சாதத்தை கையில் இப்படி எடுத்து இப்படி நல்லா மசிஞ்சு தரலாம். இல்லை எனக்கு முழுசாக தான் இருக்கணும்னு வச்சுன்னா அப்போது இந்த சாதம் நீங்கள் கம்மியாக போட்டுங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி. இப்போ இதெல்லாம் போட்டு இதை அப்படியே ஒரு கொதியை விட்டு அப்படியே சுட 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 அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன். சும்மா ஜம்முன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். சும்மா ஜம்முன்னு இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் போய்ட்டு வந்தேன். அங்கே வந்து இந்த கவுடமல்லத்தில் அங்கே இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு அந்த அந்த ஒரு பாஷை வந்துச்சு எனக்கு, அந்த அவங்க லோக்கலில் பேசுகிற லாங்குவேஜ். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபியை பேச்சுலர் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிடுங்க.
அதான் வேல்யூ. வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, தாளி போட்டோம்ல, அந்த மிளகாவோட சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா தான் இங்கே ஒரு சைடில் காரம் இருக்கும். அப்புறம் அந்த பருப்பு, அந்த சாதம், அந்த தாளிப்போட வாசம், நல்லெண்ணெய் வாசம்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பை டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.